ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பெஷா சமையல். இன்றைக்கி நம்மளோட சிறுதானிய சீரீஸில் நெக்ஸ்ட் ரெசிபி குதிரைவாலி தோசை. இந்த குதிரைவாலி தோசையை நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக அழகர் கோயில் தோசை ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். இந்த தோசையோட ஸ்பெஷாலிட்டி 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் தாராளமாக நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். அழகர் கோயில் தோசை 1 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம 3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி நம்மளோட தோசையை ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பர் டேஸ்டி கிறிஸ்பியான இந்த குதிரைவாலி அழகர் கோயில் தோசையை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஸ்பெஷா சமையல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல நாம் தோசைக்கு ஊற வச்சு அரைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். கரெக்டான மெஷர்மெண்ட்டு பார்த்தா 250 கிராம் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துருக்கேன். நார்மலாக இருக்கிற ரைஸை விட இதில் 7% ஃபைபர் கண்டென்ட் நமக்கு அதிகமாக இருக்குது. டயட்டில் இருக்கிறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், இவங்க எல்லாருமே ப்ரோட்டீன் கண்டென்ட், ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக வேணும் அப்படின்னா தாராளமாக குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க மெஷர்மெண்ட் அழகர் கோயில் தோசை செய்கிறதுக்காக எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ். 1 கப் குதிரைவாலி அரிசி, இது கூட நம்ம சேர்த்து அரைக்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கோம், கருப்பு உளுந்து. நார்மலாக 1 கப் அரிசிக்கு 1/4 கப் உளுந்து சேர்த்துப்போம். அழகர் கோயில் தோசைக்கு 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். அரிசிலேயும் நமக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, கருப்பு உளுந்துலேயும் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை தனித்தனியாக நாம் ஊற வச்சுக்கலாம். தனித்தனியாக ஊற வச்சு நம்ம தனித்தனியாக அரைக்கிறப்ப தான் அந்த தோசையோட கன்சிஸ்டன்சி நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அரிசியும் உளுந்தையும் சுத்தமாக கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நார்மல் ரைஸ் மாதிரி குதிரைவாலி ரைஸ் மில்லட்ஸ் நார்மலாகவே சிறுதானியங்கள் ரொம்பவே உப்பி வராது. நம்ம என்ன அளவில் ஊற வச்சோமோ அதே அளவில் தான் மோஸ்ட்லி இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச மாதிரி அதே அளவில் தான் இருக்குது. உளுந்து இந்த மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கும். குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து நம்ம நார்மலாக இட்லிக்கு அரிசி மாவு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கலாம். மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது உளுந்தை நம்ம 1-2 கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நல்லா கெட்டியான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். உளுந்து 1-2 தான் அரைப்பட்டுருக்கணும், கெட்டியான பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு அழகர் தோசை கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு 1-2 அரைச்சி நம்ம இப்படி சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, போட்டால் இந்த அளவுக்கு நல்ல கெட்டியான ஒரு பதத்தில் இருக்கணும். அரிசி மாவோட இந்த உளுந்து மாவையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஆல்ரெடி தேவையான அளவுக்கு உப்பு நம்ம அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். சப்போஸ் தேவைப்பட்டால் கூடுதல் உப்பு தேவைப்பட்டது அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்குது. நம்ம லைட்டாக மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி இந்த கரண்டி அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5-6 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். நல்லா பொங்கி புளிச்சு வரட்டும். அப்போ தான் நமக்கு தோசை செய்கிறதுக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொங்கி புளிச்சு வந்திருக்கு. கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைம் பார்த்துக்கோங்க. நல்லா புளிச்சு நமக்கு தோசையில் நல்லா ஓட்டை விழுந்தால் தான் நமக்கு தோசை நல்லா வெந்து 3-4 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். அதுக்காக கண்டிப்பாக நல்லா புளிக்க வச்சு தான் நம்ம தோசை வாக்கணும். மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட முக்கியமாக சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா இடித்த சுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகை எடுத்து 1-2 இடித்து அதை நம்ம சேர்த்துக்கலாம். மிளகு பொடி இல்லை, மிளகு 1-2 இடித்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அதையும் சேர்த்துடலாம். உப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு ஈர்க்கு கருவேப்பிலையை நல்லா பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. நல்ல மனமும் சுவையும் கொடுக்கும் கருவேப்பிலை நமக்கு. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ தோசை வாக்க ஆரம்பிச்சிடலாம். தோசை வாக்குறதுக்கு கண்டிப்பாக கல் சட்டி தான் யூஸ் பண்ணணும். அதுவும் நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி கல் சட்டியாக இருந்தால் தான் நமக்கு அழகர் கோயில் தோசை பர்ஃபெக்டாக வரும். அழகர் கோயில் தோசை செய்கிறதுக்கு மோஸ்ட்லி நெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. நாம் இன்றைக்கி நெய், எண்ணெய் ரெண்டும் சம அளவு யூஸ் பண்ணியிருக்கோம். கடலை எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்தோம் அப்படின்னா நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ முதல்ல நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இவ்வளோ எண்ணெயான்னு தோணும், ஆனால் நம்ம ஊற்றிருக்கிறது ரொம்பவே கம்மி தான். நல்ல மொறுமொறுன்னு 3-4 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கக்கூடியது இந்த எண்ணெயிலேயே நம்ம செய்கிற இந்த பலகாரம் தான். இப்போ நம்ம ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவை எடுத்து கொஞ்சம் திண்ணமான ஒரு ரவுண்டாக நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். சென்டரில் கொஞ்சம் திண்ணமாக இருக்கணும், சுற்றி கொஞ்சம் மெலிசாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம தோசை பார்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எண்ணெய், நெய் இதுலேயே தான் தோசை நல்லா மொறுமொறுன்னு வெந்து வரும். பார்த்திங்களா, நல்லா ஓட்டையாக வருது. இந்த மாதிரி இருக்கிறப்போ நல்லா வெந்து நல்ல மொறுமொறுன்னு நமக்கு தோசை கிடைக்கும்.
ஒரு பக்கம் வெந்தோடனே தோசை அதுவாகவே வந்து நமக்கு எம்பி வரும். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டான கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பரான குதிரைவாலி அழகர் கோயில் தோசை நமக்கு பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருச்சு. நல்ல மொறுன்னு ஒரு 4 நாள் வரைக்கும் தாங்குற மாதிரி அருமையான ஒரு டேஸ்டியான தோசை நம்ம ரெடி பண்ணியாச்சு. சாதா தோசைன்னா நம்ம லைட்டாக எண்ணெய் இல்லை நெய் மட்டும் ஊற்றி நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி வாக்குறோமோ அதே மாதிரி வாத்தி எடுத்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் ரொம்ப முக்கியங்க. நல்ல காரசாரமான ஒரு புளிப்பு சட்னி இருந்தது அப்படின்னா எத்தனை தோசை வேணாலும் கணக்கு இல்லாமல் உள்ளே போய்கிட்டே இருக்கும். இந்த குதிரைவாலி அழகர் கோயில் தோசை ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்க லைக் பட்டனே ஒரு தட்டிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை, டேக் கேர்.